ஃப்ரைடு மில்க்குக்கு 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரெஷ் க்ரீம் பாலாக வாங்கி அதை வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தன்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பாலில் வந்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரையணும். ஆறின பாலில் மட்டும்தான் நீங்கள் இதை போடணும். சூடான பாலில் போட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து வெந்து கட்டி கட்டியாகிடும். ஸோ அதை வந்து ஆறின பால் நல்லா சில் பாலில் கலந்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வந்து மீடியமான ஃப்ளேமில் கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலக்கினா மட்டும்தான் உங்களுக்கு க்ரீமியாக வந்து இருக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு கட்டி கட்டியாகிடும். இப்போ இது நல்லா இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா தன்னாலே உங்களுக்கு இந்த பதம் வந்துடும். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிளேட்டில் மாற்றத்துக்கு முன்னாடி அடியில் வந்து எண்ணெய் போட்டுருங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சுட்டு பீஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். நல்லா பாக்ஸாக பீஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பீஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக மைதா, கலர் பொடி, சர்க்கரை சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். பால்லே தான் கரைச்சிருக்கேன். அதையும் இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா அரிசி மாவும் சர்க்கரையும் வந்து கலந்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அரிசி மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் போட்டு பெரட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அரிசி மாவில் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் எண்ணெய் பார்த்திங்கன்னா இழுக்கவே இழுக்காது. இதை விட நீங்கள் பிரெட் கிரம்ஸில் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நிறைய குடிக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பிரெட் கிரம்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொத தடவை செய்ய போகிறீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட் தெரியும். ஆனால் அரிசி மாவில் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.